இயேசுவா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள் 12 பேர்கள். அவர்கள் வாழ்வின் முடிவுகள் எப்படி எப்படி தெரிந்து கொள்ளுவோம். வாருங்கள் வாருங்கள். இயேசு தேடும் மனிதர்கள் ஆவோம், ஆசையோடு சீசனாய் மாறிடுவோம். இயேசுவின் பின் சென்றிடுவோம். நீங்கள் மனுஷனை பிடிக்கிறவரா மாறுவீர்கள். பேதுரு என்ற சீமோன் தலை கீழே அறையப்பட்டு மரிக்க, காட்பாறை என்றும் திருசபையின் முதல் தலைவர் அந்திரேயா, இவர் பேதுருவின் சகோதரர். எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டவர், செபதேயுவின் குமாரர் யாக்கோபு. சீடர்களில் இவர் முதல் இரத்த சாட்சி. சாட்சி என்றால் இதுதான் உயிர் மீட்சி. இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள் 12 பேர்கள். அவர்கள் வாழ்வின் முடிவுகள் எப்படி எப்படி தெரிந்து கொள்ளுவோம். வாருங்கள் வாருங்கள். இயேசுவின் அன்பான யோவான், வெளிப்பாடு புஸ்தகத்தை எழுதியவர். அருமை இயேசுவின் மார்பில் சாய்ந்து இளைப்பாறினார் ஆசியாவில். நற்செய்தி அறிவித்த பிலிப்பு, இவர் சிறையாக்கப்பட்டார். இயேசுவும் சிலுவையில் அறையப்பட்டார். தோல் உரிக்கப்பட்டு சிலுவையில் அறைந்த பர்திமேயு, மரணத்திலும் சிலுவையை தஞ்சமாக கொண்டார். இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள் 12 பேர்கள். அவர்கள் வாழ்வின் முடிவுகள் எப்படி எப்படி தெரிந்து கொள்ளுவோம். வாருங்கள் வாருங்கள். இந்தியாவின் இரத்த சாட்சி தோமா, இவர் குத்தப்பட்டு மரித்தார். வரி வசூலிக்கும் மத்தேயு, இவர் தலை வெட்டப்பட்டு மரித்தார். எத்தியோப்பியாவில் இயேசுவோடு இருந்தவர் பிற தேசத்திற்கு மரித்தவர்கள். அல்பேயுவின் குமார யாக்கோபு, நற்செய்தி பரப்பியவர் தடியால் அடிக்கப்பட்டு மரித்தார். இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள் 12 பேர்கள். அவர்கள் வாழ்வின் முடிவுகள் எப்படி எப்படி தெரிந்து கொள்ளுவோம். வாருங்கள் வாருங்கள். ததேயு என்ற சீடர் சுவிசேஷம் அறிவித்து மரித்தார். கானானியனாகிய சீமோன்